இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா திருமலை திருப்பதி கோயிலுக்கு வந்திருக்கோம். என்னென்னா இன்னும் ஒரு 4 நாளில் வந்துட்டு ஏகாதசி வரப்போகுது. 4 நாள். அப்போ இங்கே வந்து நிறைய டெக்கரேட் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா செம்மையாக இருக்குது. ஒரு லட்டு வந்துட்டு எவ்வளோன்னு நல்லா இருந்துச்சு. ஸோ நான் ஒன்று சாப்பிட்டோம். ஒன்று வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்புறம் வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம். செம்மையாக அடிப்பொலியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இங்கே பக்கத்தில் ஸ்டோர்ஸு கடை எல்லாமே இருக்குது. நம்ம அப்படியே போய்ட்டு இருந்தோம்னா நிறையா பேர் இன்றைக்கே வந்துட்டு பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஸோ 2 பக்கம் இந்த மாதிரி இருக்குது. நம்ம வெளியில் போகும் வரைக்கும் அப்படியே பார்த்தோம்னா மேலே வந்து டெம்போ எல்லாமே. நம்ம வந்து கிட்டத்தட்ட இப்போ எத்தனை மணி நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோன்னா மணி வந்துட்டு இப்போ 3:15 நம்ம வந்துட்டு உள்ளே இருக்கோம். பயங்கர குளிராக இருக்குது. செம்ம கூலிங்காக இருக்குது. ஸோ உள்ளேயும் தூங்கலாம், வெளியிலையும் தூங்கலாம். ஸோ தூங்குறதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு துப்பட்டா ஏதோ ஒன்று வச்சுருக்கணும். ஏன்னா பயங்கரமான குளிர். ஏன்னா மேலே வந்து மலைப்பகுதி, அதனால் நல்லா இருக்குது. உள்ளே வந்துட்டு சாமியை வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். பயங்கர லைன் இப்போ நிறையா போயிட்டுருக்கு. லைன் நிறையா போயிட்டுருக்காங்க. நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மணி 3 மணினால கொஞ்சம் உங்களுக்கு இருட்டாக தான் தெரியும். எத்தனை பேர் வந்துட்டு இங்கே வந்து சாமி கும்பிடணும்னு நினச்சிருப்பீங்க. நானுமே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கிட்டே நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இப்போ தான் என்னால் வந்து பார்க்க முடிஞ்சிருக்கு. அதுவும் இன்றைக்கி வந்துட்டு வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட நாங்கள் எத்தனை மணிக்கு போனோம்னா காலையில் நைட்டு 8 மணிக்கு போனோம். ஸோ உள்ளே என்ட்ரானது நம்ம 8 மணி. ஆனால் நம்ம உள்ளே போய் சாமி கும்பிடும்போது மணி 2:15 ஆகிடுச்சு. ஸோ இப்போ வெளியே வரும்போது 3:15 ஆகுது. ஏன்னா உள்ளே நிறையா வந்துட்டு சுற்று வட்டு இருக்குது. சுற்றி வச்சுருக்காங்க. அதனால அது வந்து கொஞ்சம் நிறையா இதாக இருக்குது. இப்போது இன்னும் 4 நாளில் ஏகாதசி வரப்போகுது. அதனால வந்து நிறையா டெக்கரேஷன் அதெல்லாம் இருக்குது. நம்ம வெளியில் எப்படி போயிடலாம். இந்த கேட் நம்பர் வந்துட்டு ET7 நம்ம கேட் நம்பரில் வந்திருக்கோம். ஸோ நம்ம அப்படியே வெளியில் போயிடலாம். இதுதான் நம்ம அப்படியே வெளியே போயிடும். இங்கேருந்து டாக்ஸி வருது. அதுக்கப்புறம் நம்ம கீழே இருக்கோம். இது மலை மேலே இருக்கும். ஸோ கீழேருந்து மேலே வர்றதுக்கு இந்த மாதிரி பஸ்ஸஸ் விட்டுருக்காங்க. அதில் எவ்வளோன்னா நார்மல் பஸ்ஸில் வந்து ஒரு ஆளுக்கு 70 ரூபா, ஏசி பஸ்ஸில் வந்து 150 வாங்குறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு காலையில் வந்து ஆந்திரா ஃபுட்டு இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு ரிவ்யூ போட போகிறோம். இருட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஷூட் பண்ணும்போது மணி வந்துட்டு 3:25 ஓடிட்டுருக்கு. ஸோ பக்கத்தில் வந்து சாப்பிட்றதுக்கு கடை, அதுக்கப்புறம் எல்லாமே இருக்குது. ஸ்டால்ஸு எல்லாமே இருக்குது. நம்ம நடந்துக்கிட்டே அப்படியே வர்றோம். ஸோ நடந்துகிட்டே உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். ரோடு கிராஸ் பண்ணுறோம். 3 மணி தான் ஆகுது. ஸோ யாருமே இல்லை. ரோடே அனாதியாக கிடக்கு. பயங்கர கூட்டம். இன்றைக்கி அவ்வளோலாம் கூட்டம் இல்லை. ஓரளவு பரவாயில்ல. இன்னும் 4 நாள் கழித்து ஏகாதசினால் பயங்கர கூட்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து திருமலை திருப்பதி வந்து சாமி கும்பிட வந்தோம். ரொம்ப நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. ஸோ இங்கே பக்கத்தில் வந்து சின்ன சின்ன டீ ஸ்டால் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். கீழே போகிறோம்.